ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டீரியர் ரிவ்யூ நம்ம ஸ்டூடெண்ட் பண்ண ஒரு எக்ஸ்டீரியர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரியா? இது வந்து என்னுடைய ஒரு திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு பண்ண ஒரு மேசிவான ஒரு டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதோட அவுட்புட்டை நான் ஃபைனலாக காமிப்பேன் உங்களுக்கு பாருங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஸ்கெட்சாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டிசைன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்லோபாட் வித் கண்டெம்பரரியில் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது ஸ்கொயர் ஃபீட்டே ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் பக்கத்தில் வரோம். இது டோட்டலாக டிசைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ டோட்டலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இதோட சப்ஜெக்டே ஃப்ரெண்டு தான். ஸோ ஃப்ரெண்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அழகான காலம்ஸு, பார்டர்ஸு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணி வேறு லெவலில் ஒரு லுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம். இது கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்டு சொல்லிக் கொடுத்து அவங்களே பண்ண வைக்கிறதே ஒரு 10 டேஸ் அபோவ் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக இருந்து டீச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள போட வச்சு ஸோ ஒரு இந்த மாதிரி கொண்டு வரது ரொம்பவே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அது சின்ன விஷயம் கிடையாது இந்த மாதிரி எடுக்கணுங்கிறது வந்து. ஏன்னா நார்மலாக நம்ம வந்து ஒரு 1000 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கே தெரியும் உங்களுக்கு. டிசைன் பண்ணுறவங்களா தான் இருப்பீங்க மேக்ஸிமம் நீங்கள். உங்களுக்கு தெரியும். பட் இந்த அளவுக்கு டிசைன் பண்ணி ஹவுஸோட எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லாமல் லேண்ட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வேற லெவலில் ஒரு என்விரான்மெண்ட் செட்டப்பு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபுட் பாத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா? ஸோ ஃபுட் பாத் நம்ம வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் சுற்றி கிராஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லாமே வீரையில தான். வெளியில இருந்துலாம் நான் எதுவுமே எடுக்கலை. எல்லாமே வீரே, வீரே மெட்டீரியல், வீரே லைட்டிங்ஸ் அண்டு இந்த ஏரியா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா ஒரு வெர்டிக்கல் கார்டன் இருக்கு பாருங்க. ஸோ இது மட்டும் நம்ம வந்து 3D வேர்ஹவுஸ்லேருந்து எடுத்தது. வேற எதுவுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, வேற எங்கேருந்தும் எடுக்கவே இல்ல. எல்லாமே இன்பில்டா இருக்கிற மெட்டீரியல்ஸு, லைட்டிங்ஸு, தென் அசெட்ஸ் இவ்வளோ வச்சு தான் பண்ணது. இதில சென்டர் ஆஃப் தி ஏரியா நீங்க பார்க்கும்போது, ஒரு ஸ்லோப்டு ரூஃப்ல தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பிளாக் கிளாஸ் இருக்கு. அத சுத்தி நம்ம வந்து ஒரு வுட்டன் ஃப்ரேம் அடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அதே மாரி இதில கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா குடுக்கலாம் அப்டின்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோபோர்ட் ரூஃப் போட்டுருக்கோம். தென் இதில பிளாக் கிளாஸு, இதில வந்து ஒரு கிளாடிங்ஸு, தென் சுத்தி ஒரு வுட்டன் ஃப்ரேம் போட்டுருக்கு. இந்த ஏரியால பர்கோலாஸ் பார்த்தீங்களா? வுட்டன் பர்கோலாஸ் நாம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அப்ளை பண்ணியிருக்கோம். தென் எல்லா ஷேடுக்குமே நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஸ்ட்ரீட் ப்ரொஃபைல் வந்து குடுத்துருக்கோம். சரியா? இது வந்து எங்கேருந்து டவுன்லோட்லாம் பண்ணி வச்சது கிடையாது. நாமளே பண்ணது. ஃபாலோ மீ வச்சு நம்ம வந்து பண்ணது தான் இது. அழகா ஷேப்ப கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாலயும் 2 பர்கோலா ஸ்டைலுக்கு குடுத்துருக்கேன். 10வதுக்கு இந்த ஏரியாலயும் பர்கோலாஸ் தான். வுட்டன் பர்கோலாஸ் தான் நம்ம குடுத்துருக்கோம். சரிங்களா? அண்ட் இந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா குடுத்துருக்கோம். இதில குடுத்துருக்கோம். தென் மேல இது வந்து ஒரு எலிவேஷன் மாரி. சரியா? ஸோ இந்த ஏரியால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சின்னதா கிளாஸ் மாரி குடுத்துருக்கோம். ஒரு பிளாக் கலர் கிளாஸ். சரிங்களா? அண்ட் கீழ கார் போர்ச் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லார்ஜாவே நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? அண்ட் இந்த ஏரியால சின்னதா ஒரு டிசைன். ஒரு ஸ்டைலுக்கு ஏத்த மாரி பண்ணோம். ஹவுஸுக்கு ஏத்த மாரி. ஏன்னா, ஃபுல்லா ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா, ஃபுல்லா டிசைனிங்கா இருந்துச்சுன்னா, அது பார்க்க இன்னும் நல்லாருக்கும். டீட்டெயிலிங்ஸ் நெறைய இருக்கணும். அந்த மாரி நெறைய விஷயம்லாம் இருக்குது. ப்ரொசீஜர் இருக்கு. எக்ஸ்டீரியர் ஒரு அழகான ரெண்டர் எடுக்கணும் அப்டின்னா, நமக்கு நெறைய விஷயங்கள் அதில வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சரியா? சும்மா நார்மலா நீங்க வந்து ஒரு காம்பவுண்ட கட்டி அதுக்குள்ளாடி வீட வச்சு கிளிக் பண்றது வந்து நோ யூஸ். ஒரு ரியல் டைமா எடுக்கணும் அப்டின்னா, நெறைய விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அண்ட் லைட்டிங்ஸ் அப்டின்னு பார்க்கும்போது குண்டு பல்ப் வச்சிருக்கேன். அத பார்த்தீங்களா? இது எல்லாமே அசெட்ல எடுத்தது தான். அண்ட் ரெக்டாங்கிள் லைட்டு இங்க ஒண்ணு இருக்கு. தென் போர்ச்சு, பால்கனி, சிட் அவுட் எல்லாத்துக்குமே ரெக்டாங்கிள் லைட் குடுத்துருக்கேன். இந்த ஏரியாலயும் குடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரியா? இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல குடுத்துருக்கேன். எப்பவுமே நான் வந்து கெல்லின் ஆலிவ் 3500 தான் யூஸ் பண்றது. ஒரு டிண்டட் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு கெல்லின் ஆலிவ். கெல்லின் ஆலிவ்ல எடுக்கிறது இன்னும் நல்லாருக்கும். அண்ட் இத ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லைட் வச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்களா? இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லைட் வச்சிருக்கேன். இதுவும் பரவாயில்லாம தெரியுது. ஸோ மொத்தத்தில இதான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டீரியர். உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இது என்னுடைய ஹார்ட் ஒர்க். நம்மள நம்பி வர ஸ்டூடண்ட்டுக்கு நாம பண்ற ஒரு பெரிய கிஃப்ட் மாரி. ஸோ இருந்து பொறுமையா சொல்லிக் குடுத்து அவ்வளோ விஷயம். அண்ட் இதில வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்.
அண்ட் இந்த ஏரியாவில் லைட்டிங்ஸு அண்ட் இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு லைட் இருக்குது, ஓமனி லைட்டுன்னு சொல்லுவோம். அதை பார்த்தீங்களா, இந்த இலைக்க உள்ளாடி ஒளிச்சு வச்சுருக்கேன், தெரியுதா? இதோட எஃபெக்ட்டு நான் ரெண்டர் அவுட்புட்டை காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். இது ஃபுல்லாகவே ஃபர் தான், இதுவும் ஃபர்ரு, இதுவும் ஃபர்ரு. அண்ட் அவுட் சைடு ஃபுல்லாகவே இன்சைட் ஆஃப் தி காம்பவுண்டில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே கிராஸ் தான் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் கிராஸ் தான், இந்த பார்த்தீங்களா, தெரியுதா? இதுவும் கிராஸ் தான் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபுட் பாத்து, ஸோ அது கால் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஸ்பேஸை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சுற்றி ஃபர் அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் டோமில் எடுத்த ரெண்டர், சன்னு கிடையாது இதில், சரியா? சன்னை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் டோமில் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ரெண்டர் எடுத்திருக்கேன். ஒரு ஈவினிங் வியூ, ஓகேங்களா? ஸோ அவுட்புட் என்னென்னு ஜஸ்ட் இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே. ஸோ திஸ் இஸ் ஏ அவுட்புட். ஸோ நம்ம அவுட்புட் இதுதான், ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பார்த்தீங்களா இருக்குது, இந்த ஏரியாவில் கிராஸ் சுற்றியும் கிராஸ் தான், பார்த்தீங்களா? இதுவும் கிராஸு, இங்கே கிராஸு, இங்கே கிராஸு. ஸோ ரியல் டைமாக இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்கை ப்ளூ கலர் நான் வந்து ஜஸ்ட் லைட் மிக்ஸில் ஒர்க் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், இதை வச்சுட்டு எப்போவுமே இந்த கலர் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட ப்ரீவியஸ் ரெண்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், இந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் தான் நான் ப்ரொவைட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டு தான். ஸோ இதுக்கு பக்கத்தில் வச்ச ஓம்னி லைட்டை பார்த்தீங்களா, ஸோ நல்லா அழகாக தெரியுது, பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ ஒரு நேச்சுரலான ஒரு லுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அண்ட் இந்த பக்கத்துலேயும் இது இது இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயும் ஒரு லைட் வச்சேன் நான். ஸோ தெரியுதா, ஒரு க்ரீன் கலரில் இருக்குது, காமிச்சு வரேன். இந்த பார்த்தீங்களா? ஸோ இதுக்கும் அந்த ரூட் பக்கத்தில் ஒரு சின்னதாக லைட்டு. ஸோ இது அந்த லைட் வைக்கிறது முக்கியம் கிடையாது, அதை எந்த மாதிரி செட்டிங்ஸில் வைக்கணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ நம்ம இதுக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வெர்டிக்கல் கார்டனுக்கும் பாருங்கள், லைட்டாக லைட் அடிக்குது. நான் இதுக்கு லைட் இது கம்மி பண்ணி தான் வச்சேன். ஸோ ஆல்மோஸ்ட் கரெக்டாக தெரியுது. எல்லா ஏரியாவுமே எனக்கு கிறிஸ்டல் கிளியராக விசிபிள் ஆகுது. இந்த ஏரியா வந்து ரிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல் நான் வந்து மேப்பில் செட் பண்ணது இது நான், சரியா? ரிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோலில் செட் பண்ணி கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி நம்ம பண்ணனால உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்மூத்னஸ் உங்களுக்கு வந்து அழகாக கிடையாது. பாருங்க, ஷைனிங்காக தெரியுதா இந்த ஏரியா? பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஷைனிங்காக தெரியும் இது. ஸோ அழகாக இந்த ஏரியாலையும் பண்ணலான்னு தான் இருந்தோம். பட் அதுக்குண்டான ஒரு இது கிடைக்கல, சரியா? பட் இதுலேயும் பண்ணியது இன்னும் கூட நல்லா இருந்திருக்கலாம் மேபி. அண்டு கார்டன் லைட், ஸோ பார்த்தீங்களா, எல்லாமே கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ ஓவராலாக இதுதான் ஃபைனல் அவுட்புட், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி எடுக்கலாம். உங்களுக்கு வந்து எடுக்க முடியல, நிறைய பேர் கால் பண்ணி இன்டீரியருக்கு தனியாக செட்டிங்ஸ் தாங்க, எக்ஸ்டீரியருக்கு தனியாக செட்டிங்ஸ் தாங்க. ரெண்டர் செட்டிங் ஒரு விஷயமே கிடையாது, சரியா? ரெண்டர் செட்டிங்கிறது வந்து மேக்ஸாக இருக்கட்டும், அது இதுவாக இருக்கட்டும், ஸ்கெட்சப்பாக இருக்கட்டும், ரெண்டர் செட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை. அதை போய் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இது கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் என்னோட வேர்டை நீங்கள் நோட் பண்ணுங்கள், அழகான ரெண்டர் எடுக்கலாம், சரியா? ஸோ அழகான ரெண்டர் எடுப்பீங்க, வீரல் எடுக்கலாம், நிறைய இல்லை வீரலே. இப்போ இன்னைக்கு லேர்ன் பண்ணிட்டு இன்னைக்கெல்லாம் எடுக்க முடியாது, கொஞ்சம் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது அழகான அவுட்புட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு, சரியா? என்ஸ்கேப்பில் எடுக்கலாம், லூமியனில் எடுக்கலாம், மேக்ஸில் எடுக்கலாம். ஸோ வீரே அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் ரெண்டர் தான். அதை எடுக்கிற விதத்தில் எடுத்தால் இந்த பாருங்கள், நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும், புரிஞ்சுங்களா? ஸோ அதை நல்லா படிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எனக்கு கால் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு தான் இருக்குது. விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்க, கம்பல் பண்ணலாம். ப்ரொஃபஷனலாக இது வந்து ஒரு 2 months கோர்ஸ் தான், வித் சர்டிஃபிகேட்டோட நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், சரிங்களா? அண்ட் பாய்.